Taste the Daily. திமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் இந்த அரசு மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார். நெல்லையில் வ.உ. சிதம்பரனாரின் 88வது நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026இல் அதிமுக தலைமையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஆட்சி அமையும் என தெரிவித்தார். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி பயங்கரமாக இருக்குது. கரண்ட் கட்டு, அரசு மருத்துவமனையிலே டாக்டர் தாக்கப்படுறது, பல சம்பவங்கள். இன்றைக்கி கூட இந்த பக்கத்தில் கூட ஒருத்தர் கூலி தொழிலாளியை கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்குது, கிரைம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதற்கு அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் எப்படி காவல்துறை இருந்தது, எப்படி ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை இருந்தது என்பது நீங்கள் அறிவீர்கள். அது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் அதிமுக ஆட்சியில் 2026 அமையும். எடப்பாடி முதலமைச்சராக இருந்து அந்த பணிகளை செய்வார். காஞ்சிபுரத்தில் அதிமுக பெண் கவுன்சிலர் வார்டை திமுக மேயர் வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரிய காஞ்சிபுரம் பெருமாள் தெருவில் உள்ள மீன் மார்க்கெட் அருகே பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு ஒரு வாரத்திற்கும் மேலாக கழிவுநீர் சாலையில் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி நோய் தொற்றும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் அதிமுக கட்சியை சேர்ந்த பெண் கவுன்சிலர் என்பதால் திமுக கட்சியை சேர்ந்த மேயர் மகாலட்சுமி யுவராஜ் எந்தவிதமான திட்டங்களையும் செயல்படுத்த அனுமதிக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மற்ற மாநிலங்களில் பாலுக்கான ஊக்கத்தொகையை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்குவது போல் தமிழக அரசும் உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகரில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பால்வளத்துறை அலுவலகம் முன்பு பால் உற்பத்தியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் குமராண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பால் முகவர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் போலி பட்டா மூலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டு தரக்கோரி நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஒரக்காடு அள்ளிமேடு பகுதியில் நரிக்குறவர் மற்றும் பழங்குடியினருக்கான 45 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. இந்த நிலத்தை அதே சமூகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ரகுபதி என்பவர் பாதுகாத்து மீண்டும் வழங்குவதாக கூறி ஏமாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆசிரியர் ரகுபதியின் மகள் சித்ரா தங்களது அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்திலிருந்து 175 நரிக்குறவர் குடும்பங்களை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என ஏவல் துறை மூலம் நெருக்கடி கொடுத்துள்ளார். இதனையடுத்து தங்களது நிலத்தை மீட்டு தருமாறு 3 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்து போராடியும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் தங்கள் நிலத்தை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. போலிப்பட்டா பண்ணிக்கின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஐயா, குறிக்கருக்கு இல்லாத உரிமை சம்சாரிக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு தோற்றது பாக்குறாங்க. இதுக்கு என்ன தீர்வு ஒரு அதிகாரி கேட்க கூடாதா? ஐயா, விஓ சார கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு, தாசில்தார சொன்னக்கா வர மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, கலெக்டர் சொன்ன கூட அவர் எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. உன்னை யாரை போய் பார்க்கணும்? ஐயா, சாவடிச்சிருங்க, இந்த மக்களை சாவடிச்சுட்டு அந்த இடம் நீங்களே எடுத்து